வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூர்யா வாடிவாசல் படத்துல நடிக்க போறதா முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துறதுக்காண்டி ஒரு செட் போட்டு அந்த செட்ல ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்தி அதுல பாத்தீங்கன்னா சூர்யா வச்சும் ஷூட் பண்ணி இந்த படத்தோட பூஜையை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாங்க. அதுக்கான போட்டோஸ் கூட சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சூர்யா கங்குவா படத்துல நடிக்க போயிட்டாரு. வெற்றிமாறன் விடுதலை படத்தை எடுக்க போயிட்டாரு. சூர்யா கங்குவா படத்தை முடிச்சிட்டு அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. வெற்றிமாறன் விடுதலை படத்தை முடிச்சிட்டு விடுதலை படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோட ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா வாடிவாசல் படம் டிராப் ஆயிட்டுன்னு சொல்லி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல மிஸ்கின் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றிமாறன் கிட்ட வாடிவாசல் படத்தோட கதையை கேட்டேன், அவரும் என்கிட்ட அந்த கதையை சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா இப்போ சொல்றேன், வாடிவாசல் படம் இந்திய லெவல்ல ஹிட் ஆகும். சூர்யா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவரு பாத்தீங்கன்னா வாடிவாசல் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லெஜெண்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் மிஸ்கின் சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனோட பிளான் என்ன அப்படிங்கறத ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு விடுதலை படத்தோட ஷூட்டிங்கை தென்காசியில ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில வாரங்களுக்கான ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் முடிச்சிட்டு இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன் காண்டி ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காண்டி அமெரிக்கா போக போறாரு. அதையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் விடுதலை படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாடிவாசல் படத்தோட ஒர்க்கை தொடங்குவாங்க அப்படிங்கிறதையும் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க.